ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற மேட்டுப்பாளையம் ரோட் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. புது பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க, ஊட்டி பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நாம் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல இருந்து கோத்தகிரி வரைக்கும் டிராவல் பண்ண போறோங்க. நாம இதுக்கு முன்னாடி ஊட்டி போனப்போ கோயம்புத்தூர் டு ஊட்டி வந்து டிராவல் பண்ணியிருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து கோத்தகிரி ரூட் ட்ரை பண்ண போறோம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து கோத்தகிரி நோக்கிய பயணத்துக்குள்ள போலாம். மக்களே, நம்ம காலங்காத்தால 8:30க்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. புது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம். இங்க பாருங்க, நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து கோத்தகிரி போற பஸ் ரெடியா நிக்குது. இன்னும் வந்து ஒரு 10 மினிட்ஸ்ல எடுத்துருவாங்க. கண்டக்டர் அண்ணா ஏற்கனவே ஏறியாச்சு. ஸோ இந்த ரூட் வந்து செம்ம சூப்பரா இருக்குங்க. நம்ம யூஸ்வலா வந்து ஊட்டிக்கு வந்து குன்னூர் வழியா ஊட்டி ரீச் ஆகும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாம ஊட்டிக்கு போகாம கோத்தகிரி போறோம் கோயம்புத்தூர்ல இருந்து. இங்க பாருங்களா, ராக்கெட் ஆஃப் கோத்தகிரின்னு போட்டிருக்காங்க. வாங்க போய் போர்ட் பண்ணலாம். பஸ் எடுக்க போறாங்க. மக்களே, நம்ம ராக்கெட் ஆஃப் கோத்தகிரி டிஎன்எஸ்டிசி பஸ் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. சோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் வழியா போயிட்டு மேட்டுப்பாளையம் தாண்டி ஒரு ரிவர் பிரிட்ஜ் இருக்குங்க. அந்த ரிவர் தாண்டனே பாத்தீங்கன்னா குன்னூருக்கு ஒரு ரூட் போகும், கோத்தகிரிக்கு ரைட் சைடு கட் ஆகும். சோ நம்ம கோத்தகிரி ரூட் எடுத்து டிராவல் பண்ணுவோம். செம்ம பியூட்டிஃபுல்லான ஹில் காட் செக்ஷன் ரோடா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, செம்ம சீனிக்கா இருக்கும். நம்ம மேட்டுப்பாளையம் தாண்டினே பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கொஞ்ச தூரம் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் காட் செக்ஷன்ல நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சோ வாங்க கண்டினியூஸா பாருங்க. நம்ம இப்போ கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள டிராவல் ஆக ஆரம்பிச்சிட்டோம். இங்க பாருங்க என்ட்ரன்ஸ், நம்ம கோயம்புத்தூர் மாநகராட்சி மேட்டுப்பாளையம் சாலை பேருந்து நிலையம். சோ இங்க நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. கோயம்புத்தூர் சிட்டியும் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கிறதுனால 2-3 பஸ் ஸ்டாண்ட் இப்போ வந்துருச்சு. காந்திபுரம்ல மெயின் பஸ் ஸ்டாண்ட் அது எல்லாருக்குமே தெரியும். அது தவிர பாத்தீங்கன்னா உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கேரளா பஸ்ஸஸ், அதுக்கப்புறம் பழனி பொள்ளாச்சி போற பஸ்ஸஸ் எல்லாம் கிளம்பும், உடுமலைப்பேட்டை போற பஸ்ஸஸ் எல்லாம். இங்கிருந்து பாத்தீங்கன்னா ஊட்டி பஸ்ஸஸும் நம்ம கேஎஸ்ஆர்டிசி மைசூர் பஸ்ஸஸும் கிளம்புது. இது தவிர பாத்தீங்கன்னா சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் இருந்து அங்கிருந்தும் கொஞ்சம் பஸ்ஸஸ் கிளம்புது. சோ இந்த மாதிரி 2-3 பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. ஊட்டி பஸ் எல்லாம் வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் கிளம்புது. மக்களே, நாம டிக்கெட் எடுத்தாச்சுங்க. நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து கோத்தகிரி வரைக்கும் போறதுக்கு 57 ரூபாங்க டிக்கெட் பிரைஸ். சோ டிஎன்எஸ்டிசி பஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்குங்க. இப்போ நம்ம பழைய பஸ்ஸஸ் எல்லாம் வந்து ரீமாடல் பண்ணதுக்கு அப்புறம் செம்ம கம்ஃபர்ட்டா இருக்கு. நம்ம சீட்ஸ் எல்லாம் பாருங்களேன், 3+2 சீட்டர் தான், பட் செம்ம பியூட்டிஃபுல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நீட்டா இருக்கு, சீட் கம்ஃபர்ட் நல்லா இருக்கு. சோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 hours ஆகும் நமக்கு கோத்தகிரி ரீச் ஆக. 2.5 hours to 3 hours ஆகலாம்னு வச்சுக்கோங்களா. அரௌண்ட் 10:45 11 o'clock வந்து நம்ம கோத்தகிரி ரீச் ஆகும். 8:30க்கு நம்ம கோயம்புத்தூர் ரோடு மேட்டுப்பாளையம் ரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எடுத்தாங்க. சோ அதனால காந்திபுரம்ல இருந்து வந்தா கொஞ்சம் டிராபிக் இருந்திருக்கும், சிட்டிக்குள்ளேயே வந்து ஒரு 1/2 an hour ஆயிடும். சோ இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எடுக்கிறதுனால நம்ம கோயம்புத்தூர் சிட்டி அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருந்தே கிளம்புறதுனால அவ்வளவா டிராபிக் இருக்காதுங்க. அதனால நம்ம வந்து சீக்கிரமா ரீச் ஆயிடலாம். சோ மேட்டுப்பாளையம் வரைக்கும் கொஞ்சம் டவுன் ஏரியா மாதிரி இருக்கும். மேட்டுப்பாளையம்ல இருந்து நம்ம ரிவர் பிரிட்ஜ் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து ரிமோட் ஏரியாஸ் தான். காட் செக்ஷன், ஹில் ரைடு செம்ம சூப்பரா இருக்கும். இங்க பாருங்களா, கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பரா டெவலப் ஆயிருச்சுங்க.
நம்ம கோயம்புத்தூர் சிட்டில இருந்து கிளம்பி மேட்டுப்பாளையம் போற வழியில இருக்கிற காரமடை அப்படிங்கிற டவுன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இங்க கோவில்கள் எல்லாம் நிறைய இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையம் காரமடை ஸ்ட்ரெச் இது ஃபுல்லாவே வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நிறைய கோயம்புத்தூர் சைடு ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி செட்டில்மெண்ட் எல்லாம் நிறைய வந்துருச்சு. நீங்க நியூஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாவே தெரியும். நம்ம சீனியர் சிட்டிசன்ஸ் ஹவுசிங் எல்லாம் வந்து மேட்டுப்பாளையம் காரமடை ரீஜன்ல தான் நிறைய வந்துட்டு இருக்குங்க. காரமடையிலிருந்து ஒரு 10-15 மினிட்ஸ்லயே நம்ம மேட்டுப்பாளையம் ரீச் ஆயாச்சுங்க. மேட்டுப்பாளையம் டவுனுக்குள்ளதான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அடிவாரத்தில் இருக்கிற கடைசி பெரிய டவுன் மேட்டுப்பாளையம். சோ மேட்டுப்பாளையம் தாண்டணுன்னே வந்து ஒரு ரிவர் வருங்க. அந்த ரிவர் தாண்டணுன்னே பாத்தீங்கன்னா காட் செக்ஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா குன்னூர் ரோடு இருக்கும். கோத்தகிரிக்கு வந்து ரைட் சைடு திரும்பி போகும். கோத்தகிரிக்கு அரௌண்ட் 33 கிலோமீட்டர்ஸ்ங்க. ஊட்டிக்கு அநேகமா வந்து ஒரு 51 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அடிஷனலா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ். ஏன்னா குன்னூர் வரைக்குமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அங்கிருந்து அனதர் 15 கிலோமீட்டர்ஸ் ஊட்டிக்கு. சோ இப்ப நாம மேட்டுப்பாளையம் டவுன் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ரீச் ஆயாச்சு. சோ மேட்டுப்பாளையத்துல இருந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வேரியஸ் பிளேசஸ்க்கு கனெக்டிவிட்டி இருக்குங்க. கோயம்புத்தூருக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். அண்ட் தமிழ்நாட்டுல இருக்கிற வேரியஸ் பிளேசஸ்ல இருந்து ஊட்டிக்கு போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து மேட்டுப்பாளையம் வழியா தான் போகும். சோ மேட்டுப்பாளையம்ல இருந்து ஊட்டிக்கு, கோத்தகிரிக்கு, குன்னூருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் த டே உங்களுக்கு பஸ் கனெக்டிவிட்டி இருக்குங்க. நைட் டைம் மட்டும் வந்து ஒரு 10 o'clock மேல பஸ் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா காட் செக்ஷன்ங்கிறதுனால நைட் வந்து பஸ்ஸஸ் அவ்வளவா ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. சோ நீங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா 8 o'clock முன்னாடியே வந்து இன்கேஸ் நீங்க ஊட்டி மேட்டுப்பாளையம் வழியா போறதா இருந்தா 8 o'clock முன்னாடியே வந்து மேட்டுப்பாளையம் கிராஸ் பண்ணிக்கிற மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பஸ் கனெக்டிவிட்டிக்கு பிரச்சனை இருக்காது. லேட் நைட்ல தான் வந்து உங்களுக்கு ஊட்டிக்கு போற பஸ் கிடைக்கிறதுக்கு வந்து கஷ்டமா இருக்குங்க. மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கு. நம்ம ஹெரிடேஜ் ட்ரெயின் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஊட்டி டாய் ட்ரெயின் வந்து மேட்டுப்பாளையம் பஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தான் கிளம்பும். மக்களே, கோயம்புத்தூர்ல இருந்து கோத்தகிரி, ஊட்டி போற பஸ்ஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் வந்தோடனே வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நம்ம பஸ் வந்து ஹால்ட் எடுத்திருக்காங்க. 10 மினிட்ஸ் காஃபி பிரேக்கு. ஸோ மலை அடிவாரத்தில் இருக்கிற டவுன் அப்படிங்கிறதுனால இங்கிருந்து நிறைய மக்கள் வந்து ஹில் மேல டிராவல் பண்ணுவாங்க. அதனாலதான் வந்து இந்த பிரேக்கு. எல்லா ஊட்டி, கோத்தகிரி, குன்னூர் பஸ்ஸஸ்மே வந்து இங்க 10 மினிட்ஸ் ஹால்ட் போடுவாங்க. மக்களே, நம்ம பஸ் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. த ராக்கெட் ஆஃப் கோத்தகிரி பஸ். சோ ஐ திங்க் மலையில இருக்கிற பஸ்ஸஸ்க்கு எல்லாமே வந்து யூனிக்கா பேர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம டிஎன்எஸ்டிசி ஸ்டாஃப். ரொம்ப நல்ல விஷயம் தான். அதுக்குன்னு ஸ்டிக்கர் எல்லாம் போட்டு சூப்பரா ஒட்டி இருக்காங்க பாருங்க. செம்ம சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி எவ்வளவு பூக்கடை இருக்கு பாருங்களா, கலர்ஃபுல்லா இருக்குல்ல. சோ மேட்டுப்பாளையத்திலிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்லயே வந்து நாம மலை அடிவாரத்துக்கு ரீச் பண்ணிடுவோங்க. சோ ஒரு ரிவர் வரும். கல்லார் ரிவரா பர்லியார் ரிவரா அப்படின்னு தெரியல. மோஸ்ட்லி கல்லார் ரிவர் தான் நினைக்கிறேன். சோ கல்லார் ரிவர்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மவுண்டைன் ஸ்ட்ரெச் ஸ்டார்ட் ஆயிரும். இங்க பாருங்க, ஊட்டிக்கு 51, கோத்தகிரிக்கு 33 கிலோமீட்டர்ஸ். சோ நாம் இன்னும் வந்து ஒரு 33 கிலோமீட்டர்ஸ் போகணும். அதுல வந்து அட்லீஸ்ட் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் வந்து காட் செக்ஷனுங்க. இதுதான் நான் சொன்ன ஆறுங்க. இந்த ரிவர் பிரிட்ஜ் கிராஸ் பண்ணனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. சோ இன்ட்ரெஸ்டிங்கா வந்து கோயம்புத்தூர் பக்கத்துல இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து எண்ட் ஆயிருங்க. கோயம்புத்தூருக்கும் பொள்ளாச்சி மலைகள், ஆனமலை மலைகளுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கும். அதுதான் வந்து பாலக்காடு கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல 2 கேப் தான் இருக்கு. அதுல கோயம்புத்தூர் பக்கம் ஒண்ணு, அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து நார்த் சைடு இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா எனக்கு தெரியல. சோ அந்த வழியா தான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து கேரளாக்குள்ள போற ரயில்வே டிராக்ஸ், பஸ் ஹைவேஸ் எல்லாமே இருக்கும். ரோடு ஹைவேஸ் எல்லாமே இருக்கும். சோ இப்போ நாம ஃபாரஸ்ட் ஆபீஸ் தாண்டி டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. இங்க வந்து நிறைய பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுனால இங்க செக் போஸ்ட்ல பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாம் நிறுத்தி ஏதாவது பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் இருந்தா எடுக்க சொல்லிடுறாங்க. இதே மாதிரிதான் குன்னூர் போற ரோட்லயும் இருக்கும்.
அதே மாதிரி சம்மர் டைம்ல இப்பெல்லாம் வந்து பாசஸ் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம கொடைக்கானல் போறதுக்காகவும் சரி, ஊட்டி போறதுனாலும் சரி, நிறைய இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல விஷயம் தான். ஏன்னா நம்ம வந்து இருக்கிற கொஞ்ச நெஞ்ச இயற்கையை பாதுகாக்கணும். ஸோ பிளாஸ்டிக் பொல்யூஷன் தான் பெரிய மெனேஸா இருக்கு. வைல்ட் அனிமல்ஸ்க்கெல்லாம் அது ப்ராப்ளமா இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய பிளாஸ்டிக் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியுதுங்க. இப்போ ஹில் ஸ்டேஷன் போற வழியில இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவா நம்ம பிளாஸ்டிக் பொல்யூஷன் பார்க்க முடியறது இல்ல. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து அந்த 1 லிட்டர் வாட்டர் பாட்டில்ஸ், பெட் பாட்டில்ஸ் எல்லாம் நிறைய கிடக்கும். அதுக்கப்புறம் ஸ்நாக் கவர்ஸ் எல்லாம் நிறைய கிடக்கும். இப்போ அதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியறது இல்ல. அவ்வளவு கிளீனா இருக்கு. ஏன்னா நம்ம ஹில் ஸ்டேஷனுக்கு மேக்சிமம் போறதே வந்து இயற்கையை ரசிக்க தான் போறோம். நிறைய டூரிஸ்ட் வராங்க, இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் எல்லாம் வர்றாங்க, நாட்டோட பல பகுதிகளில இருந்து வராங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து நாம ஓரளவுக்கு கிளீனா வச்சிருந்தா தானே நல்லது. மக்களே, நம்ம மேட்டுப்பாளையம்ல இருந்து கிளம்பி ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் எல்லாம் தாண்டி இப்ப நாம காட் செக்ஷன் ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. நம்ம ஒவ்வொரு வளைவுகள்லயுமே திரும்பும் போது மேல இருந்து கீழே நம்ம பிளெயின்ஸ்ல இருக்கிற மேட்டுப்பாளையம், காரமடை சிட்டி எல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். சோ எலிவேஷன் ஏற ஏற பாத்தீங்கன்னா இங்க பாருங்களா, நம்ம பாக்குற சீனிக் லுக்ஸ் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க மலை சரிவுகள்ல. இதுக்கு நாம சம்மர் டைம்ல தான்
டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சம்மர் டைம்லயே வந்து இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னா பனிக்காலங்கள்ல மழை காலங்கள்ல எல்லாம் டிராவல் பண்ணும்போது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு பாருங்க. சோ இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கிறதுனாலதான் பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு சில்னஸ் இருந்துட்டே இருக்குங்க. மார்ச் ஏப்ரல் மே 3 மாசம் மட்டும்தான் வந்து நல்ல வெயில் இருக்கும், சம்மர் கொளுத்தி எடுக்கும். மத்தபடி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சைடு எல்லாம் நல்ல சில்லுன்னு இருக்கும். மக்களே, நம்ம ராக்கெட் ஆஃப் கோத்தகிரி பஸ் சூப்பரா ஹில் ஸ்டேஷன் ரோட்ல டிராவல் ஆயிட்டு இருக்கு பாருங்க. நம்ம காட் செக்ஷன் டிஎன்எஸ்டிசி பஸ் இளையராஜா சாங்ஸ் இதெல்லாம் செம்ம காம்பினேஷனுங்க. சோ உங்களுக்காக ஒரு இளையராஜா சாங் என்னோட வாய்ஸ்ல பாட போறேன். சோ கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு நம்ம கோத்தகிரி பயணத்தை கண்டினியூ பண்ணலாம் வாங்க. மக்களே, ஒரு கிளி உருகுது சாங் வந்து ஆனந்த கும்மி அப்படிங்கிற படத்துல எஸ் ஜானகி எஸ்பி சைலஜா பாடி இருப்பாங்க. நம்ம இளையராஜா அவங்களோட மியூசிக்ல அது மேல் வாய்ஸ்ல கேட்டா எப்படி இருக்கும்னு பாருங்க. ஒரு கிளி உருகுது உரிமையில் பழகுது ஓ மைனா மைனா, குறும்புகள் தொடருது அரும்புகள் மலருது ஓ மைனா மைனா, தளிருது மலருது தானா இது ஒரு தொடர்கதை தானா, தளிருது மலருது தானா இது ஒரு தொடர்கதை தானா, இருமணமின இது இரு கிளி தழுவுது ஓ மைனா ஓ மைனா, இருமணமின இது இரு கிளி தழுவுது ஓ மைனா ஓ மைனா, ஒரு கிளி உருகுது உரிமையில் பழகுது ஓ மைனா மைனா, குறும்புகள் தொடருது அரும்புகள் மலருது ஓ மைனா மைனா, நிலவெறியும் இரவுகளில் ஓ மைனா ஓ மைனா, மணல் வெளியில் சடுகுடுதான் ஓ மைனா ஓ மைனா, கிளிஞ்சல்களே உளையரிசி இவளல்லவா இளவரசி, கிளிஞ்சல்களே உளையரிசி இவளல்லவா இளவரசி, தேனாடும் பூவெல்லாம் பாய்போடும் ஒரு கிளி மடியினில் ஒரு கிளி உறங்குது ஓ மைனா ஓ மைனா, ஒரு கிளி உருகுது உரிமையில் பழகுது ஓ மைனா மைனா, குறும்புகள் தொடருது அரும்புகள் மலருது ஓ மைனா மைனா, தளிருது மலருது தானா இது ஒரு தொடர்கதை தானா, இருமணமின இது இரு கிளி தழுவுது ஓ மைனா ஓ மைனா, ஒரு கிளி உருகுது உரிமையில் பழகுது ஓ மைனா மைனா, இலைகளிலும் கிளைகளிலும் ஓ மைனா ஓ மைனா, இரு குயில்கள் பேரெழுதும் ஓ மைனா ஓ மைனா, வயல்வெளியில் பணக்கனவை விதைக்கிறதே சிறு பறவை, வயல்வெளியில் பணக்கனவை விதைக்கிறதே சிறு பறவை, நீரோடை எங்கெங்கும் பூவாடை, மலர்களின் வெளிகளில் திருப்பிறை வளருது ஓ மைனா ஓ மைனா, ஒரு கிளி உருகுது உரிமையில் பழகுது ஓ மைனா மைனா, குறும்புகள் தொடருது அரும்புகள் மலருது ஓ மைனா மைனா, தளிருது மலருது தானா இது ஒரு தொடர்கதை தானா, தளிருது மலருது தானா இது ஒரு தொடர்கதை தானா, இருமணமின இது இரு கிளி தழுவுது ஓ மைனா ஓ மைனா, இருமணமின இது இரு கிளி தழுவுது ஓ மைனா ஓ மைனா, ஒரு கிளி உருகுது உரிமையில் பழகுது ஓ மைனா மைனா, குறும்புகள் தொடருது அரும்புகள் மலருது ஓ மைனா மைனா.
மக்களே எப்படி இருந்துச்சு பாட்டு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என் வாய்ஸ் கேட்டதுக்கு அப்புறமும். சோ செம்ம சாங்ஸ்ங்க. நம்ம இளையராஜா அவர்களோட 80s 90s சாங்ஸ் எல்லாம் வந்து அடிச்சுக்கவே முடியாது. அதுலயும் வந்து பஸ் பயணங்களும் இளையராஜா சாங்ஸும் வந்து செம்ம மேட்ச், செம்ம போதை. அதை விட ஒரு அடிக்ஷன் வந்து இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து நம்ம இசைஞானி அவர்களோட மியூசிக் வந்து கோடிக்கணக்கான தமிழ் உள்ளங்களை வந்து கொள்ளையடிச்சிருக்கோம் அப்படிங்கறதுல வந்து சந்தேகமே இல்ல. அதுவும் நான் வந்து நாம காட் செக்ஷன்ல டிராவல் பண்ணிட்டு இந்த மாதிரி சீனிக் பியூட்டி எல்லாம் ரசிச்சுக்கிட்டே வந்து இளையராஜா சாங் கேட்கறதெல்லாம் வந்து வேற லெவல் ஃபீல்ங்க. வேற ஹெவன் ஒண்ணு நம்ம தனியா போய் பார்க்க தேவையில்லை. இதுதான் ஹெவன்லி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ நம்ம கோத்தகிரிக்கு மேல போயிட்டு இருக்கோங்க. சோ நாம இந்த ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் முடிஞ்சு மேல ஏறினதுக்கு அப்புறம் டி எஸ்டேட் ஸ்டார்ட் ஆயிடும். டி எஸ்டேட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் செம்ம சீனிக் லொகேஷன்ஸா இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி மலை கிராமங்களை எல்லாம் கிராஸ் பண்ணுவோம். சோ ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். இன்னும் மேல ஏறினதுக்கு அப்புறம் வந்து வேற லெவல்ல இருக்கும். சோ கண்டினியூஸா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு மேல இருக்கிற ஒரு 15-20 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து அல்டிமேட் பியூட்டியா இருக்கும். நம்ம உதகமண்டலம் வந்து தனி டிஸ்ட்ரிக்ட் இல்லையா, நீலகிரி டிஸ்ட்ரிக்ட். சோ அதனால மேல நிறைய டவுன்ஸ் இருக்குங்க. ஊட்டி தான் டிஸ்ட்ரிக்ட் கேபிட்டல். ஊட்டி தவிர பாத்தீங்கன்னா குன்னூர், கோத்தகிரி, கூடலூர், இந்த மாதிரி நிறைய டவுன்ஸ் மேல இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா குட்டி குட்டி கிராமங்கள் இருக்கும். அதெல்லாம் வந்து ஸ்டன்னிங் பியூட்டியா இருக்குங்க. அடுத்து வர்ற ஒரு 10-15 விளாக்ஸ் அட்லீஸ்ட் வந்து நான் ஊட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. சோ இது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாம ஹில் ஸ்டேஷன்ல ஒரு லாங் டிராவல் பண்ண போறோம். கிட்டத்தட்ட 4-5 டேஸ் இங்க கேம்ப் போட போறோங்க. அதனால நிறைய இன்ட்ரெஸ்டிங் லொகேஷன்ஸ், நிறைய மலை கிராமங்களுக்கெல்லாம் வந்து உங்களை கூட்டிட்டு போக போறேன் விர்ச்சுவலா. எல்லாமே வந்து பஸ் பயணங்கள் தாங்க. எங்கேயுமே வந்து டூர் ஆபரேட்டர்ஸ் புக் பண்றது கிடையாது. எல்லாமே நம்ம பேக் பேக் மாட்டிட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் ஊட்டி, உதகமண்டலம், நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது தான் வந்து அடுத்து வர்ற நிறைய விளாக்ஸ் இருக்கும். ஸோ எல்லா விளாக்ஸுமே மிஸ் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸையும் ஃபேமிலியும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஏன்னா உங்க சப்போர்ட் தான் எனக்கான என்கரேஜ்மெண்ட். ஏன்னா இந்த மாதிரி நிறைய டிராவலிங் எல்லாம் போய் நிறைய ரிமோட் லொகேஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உங்களுக்கு விர்ச்சுவலா காமிக்கும் போது நீங்க சப்போர்ட் பண்ணாதான் வந்து அதுக்கு எனக்கு இன்னும் வந்து என்கரேஜ்மெண்டா இருக்கும். இன்னும் வந்து இந்தியால இருக்கிற நிறைய பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு விர்ச்சுவலா காட்டுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். சோ உங்களோட சப்போர்ட் வந்து முக்கியம். சோ இப்ப நாம ஆல்மோஸ்ட் மேல ஏறியாச்சுங்க. நம்ம மேல ஏறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம டி எஸ்டேட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இங்க பாருங்க நிறைய போர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ரெசார்ட்ஸ்க்கான போர்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. மேல ஏறணும் டி எஸ்டேட்குள்ள நிறைய ரெசார்ட்ஸ் இருக்கும், காட்டேஜஸ் இருக்கும். அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம். மேல ஏறணும்னே பாருங்களா, நிறைய கிராமங்கள், குட்டி குட்டி கிராமங்கள் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேல ஏறணும்னே நம்ம பஸ் நிறுத்துற ஃபர்ஸ்ட் ஸ்டாப்புங்க. இது என்ன ஸ்டாப்னு தெரியல. இதெல்லாம் வந்து கோத்தகிரி தாலுக்குல இருக்கிற கிராம பகுதிகள் நினைக்கிறேன். இங்க பாருங்களா, டி எஸ்டேட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. வாவ், இதுக்கு மேல வேற லெவல்ல இருக்குங்க. கோத்தகிரி போற வரைக்குமே வந்து ஸ்டன்னிங் பியூட்டியா இருக்கும். எங்க பார்த்தாலுமே வந்து மலை சரிவுகள்ல நிறைய டி எஸ்டேட்ஸ் இருக்கும். மலை உச்சிகள்ல பாத்தீங்கன்னா ஷோலா ஃபாரஸ்ட்ஸ் இருக்கும். பாக்குறக்கே வந்து கண் கொள்ளா காட்சியா இருக்குங்க. நம்ம டி எஸ்டேட்ஸ்ல இருக்கிற மரங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த ஸ்பைசஸ் கொடி இருக்கும் இல்லையா, மிளகு கொடிகள் எல்லாம் படர விட்டுருப்பாங்க. சோ மல்டிபிள் விலை பொருட்கள் வந்து இங்க ஸ்பைசஸ், டீ, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நம்ம கேரட், பீட்ரூட், காலிஃபிளவர், நம்ம ஹில் ஸ்டேஷன் விளையிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து இங்க விளைவிப்பாங்க. அதனால நம்ம போக போக பாத்தீங்கன்னா நம்ம இன்டீரியர் போக போக அவ்வளவு சீனிக் லொகேஷன்ஸா இருக்குங்க. சோ அடுத்து வர எல்லா விளாக்ஸுமே மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு நீலகிரி டிஸ்ட்ரிக்டோட பியூட்டிய அப்படியே உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறது தான் வந்து இந்த டிராவலோட என்னோட எய்ம். சோ அடுத்து வர நிறைய விளாக்ஸ்ல வந்து எல்லா பகுதிகளையுமே வந்து நான் இன்டீரியரா போய் உங்களுக்கு காமிக்க போறேன். சோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே.
மக்களே, நம்ம மலை மேல ஏறினதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? எக்கோ சிஸ்டமே அப்படியே மாறிடுச்சுல. சோ சரிவுகள்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபாரஸ்ட்ஸ் இருக்குங்க. மலை மேல ஏறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேலிஸ் ஆரம்பிச்சிருது, அதாவது பள்ளத்தாக்குகள்னு சொல்லுவாங்கல்ல. நிறைய மலை குன்றுகள் இருக்கும், ரெண்டு மலைக்கு இடையில ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும். அந்த பள்ளத்தாக்குகள்ல தான் பாத்தீங்கன்னா நிறைய நம்ம வடகரின மக்களோட வீடுகள் எல்லாம் இருக்குங்க. ஹட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம கீழே பட்டி, ஹள்ளி அந்த மாதிரி ஊர்களுக்கு எல்லாம் பேர் வைக்கிறாங்கல்ல, இங்க வந்து ஹட்டி ஹட்டின்னு இருக்கும். நம்ம வடக மக்கள் தான் வந்து பூர்வ குடிகள்னு சொல்லலாம் நீலகிரி மாவட்டத்துக்கு. சோ அவங்க வாழ்விடங்கள் எல்லாம் வந்து ஹட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. யுனிக் கல்ச்சர் இருக்கும். படகா டான்ஸ் கல்ச்சர் எல்லாமே, ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு எல்லாமே வந்து ரொம்ப யுனிக்கா இருக்கும். நம்ம சாய் பல்லவி இருக்காங்க இல்லையா, சாய் பல்லவியோட நேட்டிவ் வந்து கோத்தகிரி தாங்க. கோத்தகிரியில தான் வந்து அவங்களோட பூர்வீக கோவில் இருக்கு, அதை ஹெத்தயம்மன்னு சொல்லுவாங்க. சோ இங்க இருக்கிற படுக மக்கள் எல்லாம் சேர்ந்து ஹெத்தாயம்மனுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு ஃபெஸ்டிவல் நடத்துவாங்க. அது கோத்தகிரியில தான் நடக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். சோ நம்ம நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை ஹட்டிகள், அதாவது படுக மக்கள் வாழ்ற அத்தனை கிராமங்கள்ல இருந்தும் வந்து மக்கள் ஒன்னா கூடி அந்த விழா எடுப்பாங்க ஹெத்தாயம்மனுக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பூர்வ குடிகளோட ஃபெஸ்டிவல் மாதிரி தாங்க இருக்கும். மூதாதையர்கள் வழிபாடுன்னே சொல்லலாம் ஹெத்தாயம்மனா. ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஃபுல்லா ஒயிட்ல ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க, போத் மேல் அண்ட் ஃபீமேல். அதுக்கப்புறம் நல்லா விருந்தெல்லாம் பண்ணிட்டு அவங்களோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ் எல்லாம் இருக்கும், படகா டான்ஸ். ஸோ அவங்க பேசுற மொழியே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்குங்க. படுக மொழி பாத்தீங்கன்னா தமிழ் கன்னடம் ரெண்டும் மிக்ஸா இருக்கும். அதாவது ஹலே கன்னடா அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய கன்னடமும் பழைய தமிழும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பேசுறதுதான் வந்து படுக பாஷை. ஸோ அவங்களுக்கு வந்து எழுத்து வடிவம் கிடையாது இந்த பாஷைக்கு. பட் பெரும்பான்மையான மக்கள் கிடையாது, எல்லா படுக மக்களுமே வந்து அவங்களோட வீடுகள்ல அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்றதெல்லாம் வந்து படுக மொழியில தான் பேசிப்பாங்க. மத்தபடி பாத்தீங்கன்னா வெளியே வந்துட்டா மக்களோட வந்து அவங்க தமிழ்லயோ கம்யூனிகேட் பண்ணுவாங்க. சோ ரெண்டு பாஷையுமே அவங்க ஃப்ளூயண்டா பேசுவாங்க.
மக்களே நாம மலை மேல ஏறிட்டு கோத்தகிரி டவுன் பக்கத்துல வந்தாச்சுங்க. நிறைய டீ எஸ்டேட்ஸ், குட்டி குட்டி மலை கிராமங்கள் எல்லாம் தாண்டி. சோ கோத்தகிரி பாத்தீங்கன்னா ஊட்டி இருக்கு இல்லையா, ஊட்டி வந்து நீலகிரி மாவட்டத்தோட கேபிட்டல் டவுனு. சோ அது மாதிரியே வந்து ஒரு பெரிய டவுன் தான் கோத்தகிரி கூட. கோத்தகிரி பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஊட்டில நிறைய போர்டிங் ஸ்கூல்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் சிலபஸ், ஐசி போர்டுன்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். இங்க பாருங்க நிறைய ஸ்கூல் வேன்ஸ் எல்லாம் நிறுத்திட்டு இருக்காங்க. சோ நிறைய மக்கள் வந்து மக்களை, அவங்களோட பசங்களை போர்டிங் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னா ஊட்டி, கொடைக்கானல் மாதிரியான பிளேசஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால எஜுகேஷனுக்கும் வந்து இங்க நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களா. காலேஜஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ஐ திங்க் கேடி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க ஊட்டியில, ஊட்டிக்கு பக்கத்துல. ஸோ அங்க வந்து சிஎஸ்ஐ இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் எல்லாம் இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷனுக்கு மக்கள் வந்து பெங்களூர் ஆர் கோயம்புத்தூருக்கு வருவாங்க, மைசூருக்கும் போவாங்க. ஏன்னா இங்கிருந்து வந்து ரெண்டு சைடுமே கனெக்டிவிட்டி நல்லா இருக்கும். லைக் கோயம்புத்தூர் சைடும் ரோட் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம மசனகுடி வழியா இங்க போவாங்க, மைசூர் கர்நாடகாக்குள்ள என்டர் ஆயிடுவாங்க. சோ அந்த பக்கம் ரூட்டும் வந்து நல்லா இருக்கும். சோ ரெண்டு பக்கமுமே வந்து கனெக்டிவிட்டி நல்லா இருக்கிறதுனால இங்க இருக்கிற மக்கள் வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜ் எஜுகேஷன் எல்லாம் முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெங்களூர் அண்ட் கோயம்புத்தூர் தான் மோஸ்ட்லி போவாங்கன்னு வச்சுக்கோங்களா, மைசூர், கோயம்புத்தூர், பெங்களூருக்கு. சோ அது போக பாத்தீங்கன்னா இங்க டூரிஸ்ட் லொகேஷன்ஸும் எக்கச்சக்கமா இருக்குங்க. கொடநாடு எல்லாருக்குமே தெரியும். நம்ம அம்மா இருந்தப்போ அவங்களோட எஸ்டேட்ஸ்க்கு அடிக்கடி வரும்போது நியூஸஸ் வரும் கொடநாடு பத்தி. சோ கோத்தகிரியில இருந்து கொடநாடு ரொம்ப பக்கம். சோ கொடநாடுக்கு மினி பஸ் எல்லாம் கூட இருக்குங்க, மினி பஸ், டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் கூட இருக்கு. சோ நீங்க கோத்தகிரி வந்தா கொடநாடும் போயிட்டு வரலாம். ரொம்ப பியூட்டிஃபுல் லொகேஷன். இந்த ட்ரிப்ல கவர் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். ஏன்னா நிறைய பிளான்ஸ் இருக்கு, நிறைய இன்டீரியர்ஸ் போற பிளான்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மசனகுடி, தெப்பக்காடு, முதுமலை சரணாலயம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிண்ணக்கோரை, ஹிரியசீகை, இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல் லொகேஷன்ஸ் இருக்குங்க. எவ்வளவு டைம் இருக்கோ, எப்படி பஸ் கனெக்டிவிட்டி இருக்கோ, டைமிங்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம டைமுக்கு தகுந்த மாதிரி நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அதனாலதான் சொன்ன அடுத்தடுத்த விளாக்ஸ் வந்து மிஸ் பண்ணாம பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஒவ்வொரு லொகேஷனுமே அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இருக்கிற மினி பஸ்ஸஸ், காட் செக்ஷன் ஓடுற பஸ்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா குட்டியா இருக்குங்க. நீங்க ஹில் ஸ்டேஷன் போயிருந்தா தெரியும். அந்த பஸ்ஸஸ் தான் வந்து இங்க இருக்கிற இன்டீரியர்ல இருக்கிற வில்லேஜஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுங்க. நாம போற கிண்ணக்கோரை, ஹிரியசீகை, அதுக்கப்புறம் கேடி, இந்த மாதிரி எல்லா இடங்களுக்குமே வந்து இந்த காட் செக்ஷன் பஸ்ஸஸ் தான் வந்து கனெக்டிவிட்டி கொடுக்கும். ஸோ ஊட்டியிலிருந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த சைடு, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா பார்டர் சைடு இருக்கிற வில்லேஜஸ்க்கெல்லாம் வந்து கனெக்டிவிட்டி இருக்கும். கோத்தகிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கர்நாடகா பார்டர் பக்கத்துல இருக்கிற தாலுக் அப்படிங்கிறதுனால இந்த சைடு ஈஸ்டர்ன் ஸ்லோப்ஸ், ஐ திங்க் நார்தர்ன் ஸ்லோப்ஸ் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ ஒவ்வொரு ஸ்லோப்லயும் வந்து ஒவ்வொரு ஸ்டேட் இருக்குங்க. இந்த சைடு கர்நாடகா, அந்த சைடு கேரளா. சோ ரெண்டு ஸ்டேட்டுக்குமே நல்ல கனெக்டிவிட்டி. கூடலூர்ல இருந்து பாத்தீங்கன்னா, கூடலூர் வந்து ரொம்ப பக்கங்க. போத் அந்த முக்கோணம் சொல்லுவாங்களா, த்ரீ ஸ்டேட்ஸோட கேபிட்டல்ஸும் பார்டர்ஸும் மீட் பண்ற இடம், கேபிட்டல்ஸ் சொல்றேன் பாருங்க, பார்டர்ஸும் மீட் பண்ற இடம் கூடலூர் பக்கத்துல. அதனால அங்கிருந்தும் கனெக்டிவிட்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு. சுல்தான் பத்தேரியில கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கேரளாக்குள்ள. சோ கூடலூர்ல இருந்து நிறைய கேரளா பஸ்ஸஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும் சுல்தான் பத்தேரி போறதுக்கு. அதே மாதிரி குண்டல்பேட்டுன்னு கர்நாடகால மலையில இருந்து இறங்கணும்னே ஃபர்ஸ்ட் வர டவுன் நம்ம மேட்டுப்பாளையம் மாதிரி அந்த சைடு, மைசூர் சைடு. சோ குண்டல்பேட்டுக்கும் நல்ல பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். சோ ஓவராலா பாத்தீங்கன்னா ஊட்டி டிஸ்ட்ரிக்ட் மேல இருந்து உங்களுக்கு கேரளாக்குள்ள போறதுக்கும் நல்ல பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு. தமிழ்நாடுக்குள்ள வேரியஸ் பிளேசஸ் போறதுக்கும் பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு. அதே மாதிரி மைசூர், குண்டல்பேட்டு, கர்நாடகால இருக்கிற கேபிட்டல் சிட்டி பெங்களூர், இங்க போறதுக்கும் நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு. சோ இங்கிருந்து கோத்தகிரியிலிருந்து ஊட்டி போற வழியில தான் வந்து அது ஹையஸ்ட் பீக்னு சொல்லுவாங்கல்ல, தொட்டபெட்டா, அங்க அது கூட இருக்கு. தொட்டபெட்டா வந்து ஆக்சுவலா படகா நேம்ங்க. தொட்டபெட்டானா பெரிய ஹில் அப்படின்னு அர்த்தம், பெரிய மலை சிகரம். சோ கிட்டத்தட்ட கன்னடாவோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கும் படகா பாஷையில. சோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க, யூனிக் கல்ச்சர். அது போக பாத்தீங்கன்னா தோடர்கள் இருக்காங்க, அவங்க இன்னொரு ட்ரைபு. சோ ரொம்ப யூனிக்கான டிஸ்ட்ரிக்ட்னு வச்சுக்கோங்களா. நம்ம
நீலகிரி டிஸ்ட்ரிக்ட். ஸோ நம்ம கோத்தகிரி டவுனுக்குள்ள ரீச் ஆயாச்சுங்க. ஊட்டி மாதிரியே வந்து கோத்தகிரியும் நல்ல பெரிய டவுனுங்க. ஊட்டில நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் வந்து சிட்டிக்குள்ளேயே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டானிக்கல் கார்டன், லேக்கு, மியூசியம்ஸ், இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்கும். கோத்தகிரியில அவ்வளவு பிளேசஸ் வந்து டவுனுக்குள்ளேயே இருக்காது. நம்ம டவுன்ல இருந்து கொஞ்சம் அவுட்டர் போற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கோத்தகிரி சைடு வந்து வில்லேஜஸ், காட்டேஜஸ், இந்த மாதிரி ஏரியாக்கள் தான் அதிகம் டூரிஸ்ட் லொகேஷன் விட. நாம எங்க போறோம்னா கோத்தகிரி பக்கத்துல இருந்து குன்னூர் போற ரூட் கூட ட்ரை பண்ண போறோங்க. அது போக பாத்தீங்கன்னா மசனகுடி இருக்கு. மசனகுடி ஃபாரஸ்ட் ஏரியா, அதெல்லாம் வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட். மசனகுடியில இருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ்லயே தெப்பக்காடு இருக்கு. தெப்பக்காடும் வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் தான், முதுமலை வனவிலங்கு சரணாலயம் சொல்லுவாங்கல்ல. சோ அங்க அதுக்கப்புறம் சஃபாரி ரைட்ஸ் எல்லாம் இருக்கும் அங்க. அதுக்கப்புறம் எலிஃபென்ட் கேம்ப் எல்லாம் இருக்கும். சோ இதெல்லாமே வந்து நாம கவர் பண்ண போறோங்க. அடுத்த ஃபியூ டேஸ்ல வந்து எவ்வளவு பிளேசஸ் நம்ம நீலகிரி மாவட்டத்துல கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு பிளேசஸ் வந்து கவர் பண்ண போறோம். சோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஹில் ஸ்டேஷன்ல நாம இவ்வளவு லாங் ஜேர்னி பண்றோம். சோ கண்டிப்பா வந்து ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். இது கரெக்டா சம்மர் ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோங்க. பீக் சம்மரும் கிடையாது, ஒரு பீக் குளிர்காலமும் கிடையாது, மழை சீசனும் கிடையாது. அதனால நமக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. மழை பெஞ்சாலும் கஷ்டம், ரொம்ப பனி இருந்தாலும் கஷ்டம், வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. மழை பெஞ்சாலும் ரொம்ப சுத்த முடியாது ஹில் ஸ்டேஷன்ல. சோ இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் டைமிங்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மார்ச் பிகினிங்ல, மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். பெஸ்ட் டைம் டு டிராவல் இன் ஊட்டின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா பிளேசஸ்மே வந்து ரொம்ப கிரௌடாவும் இருக்காது. அதே மாதிரி கிளியர் ஸ்கைஸ் இருக்கும். நம்ம பாக்குற வேலிஸ், பள்ளத்தாக்குகளோட வியூஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். பட் காலங்காத்தால நம்ம மலை ஏறும்போது லைட்டா குளிர் இருந்துச்சு. இப்போ 10 o'clock கிராஸ் பண்ணிட்டோம், அதனால கொஞ்சம் வார்மா இருக்குங்க. சோ வெயில் எல்லாம் பட்டு டீ எஸ்டேட் வந்து அப்படியே ஜொலிக்கிறது அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு இந்த டிராவல், வேற லெவல். சோ கண்டிப்பா வந்து நீங்க ஊட்டிக்கு டிராவல் பண்ணணும்னு நினைச்சா மான்சூன் டைம் டிராவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மழை, அதுக்கப்புறம் நிறைய நீர்நிலைகள் எல்லாம் ஃபுல்லா இருக்கணும், அதுதான் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க மழை காலத்துல டிராவல் பண்ணணும். பட் அதுக்கான டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. மழை பெஞ்சா உங்களுக்கு வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் போய் சுத்தி பார்க்க முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு வின்டர்ல உங்களுக்கு பனிக்காலத்துல டிராவல் பண்ணும்பா, எனக்கு சும்மா ஃபுல்லா மிஸ்ட், ஃபாக் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மார்கழி மாசம் அந்த டைம்ல டிராவல் பண்ணும். பட் பயங்கர சில்னஸ் இருக்கும். டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் ஃப்ரோஸா இருக்கும். ஸோ அதையும் நீங்க பாத்துக்கணும். உங்களோட ஹெல்த் கண்டிஷன், உங்களுக்கு என்ன மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் விருப்பம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிடிக்காது இல்லையா, ஒரே மாதிரி வெதர் கண்டிஷன்ஸ் பிடிக்காது. சில பேருக்கு வந்து சம்மர் சீசன்ல ஹில் ஸ்டேஷன்ல வார்மா இருக்கிற டைம்ல டிராவல் பண்ண பிடிக்கும். இது அந்த மாதிரி டைம் தான், ஓகேவா? சோ நம்ம கோத்தகிரிக்குள்ள ரீச் ஆயாச்சுங்க. கோத்தகிரி டவுன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. ஃபுல்லா டீ எஸ்டேட்ஸ் தாங்க இருக்கும். டீ எஸ்டேட் சுத்தி வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாஸ், சுத்தி இருக்கிற மலை கிராமங்களுக்கும் எஸ்டேட்ல வாழ்ற மக்களுக்கும் வந்து இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு டவுன் பிளேஸ், ஒரு மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லா ஷாப்பிங்க்கும் வந்து அவங்க கோத்தகிரிக்கு தான் வந்தாகணும். மற்றபடி பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல ஏதாவது ஷாப் பண்ணணும், இல்ல ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா கீழே அவங்க கோயம்புத்தூருக்கு தான் போய் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இருக்கு. பட் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே வந்து மலை மேலேயே கிடைச்சிரும் அவங்களுக்கு. ஏன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிளா இருக்குங்க. பெட்ரோல் பங்க்ஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் தேவையான பஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஊட்டி பக்கம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயினுமே அவைலபிளா இருக்கு. நம்ம டாய் ட்ரெயின் வந்து ஊட்டி, குன்னூர் வழியா மேட்டுப்பாளையம் வரைக்கும் போகும். மேட்டுப்பாளையத்துல இருந்து உங்களுக்கு ட்ரெயின் கனெக்டிவிட்டி இருக்கும், பஸ் கனெக்டிவிட்டியும் நல்லா இருக்கும் பிளெயின்ஸ்ல இருக்கிற ஊர்களுக்கு எல்லாம் போறதுக்கு. அதனால என்னதான் வந்து ஹில் ஸ்டேஷன் மேல இருந்தாலும் தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே அவைலபிளா இருக்குங்க. ஸோ தமிழ்நாடோட ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம். நம்ம எந்த மூலை முடுக்கு போனாலுமே வந்து ரோட் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்ம ஸ்கூல்ஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குங்க. நம்ம சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய இன்டீரியர், நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து டிராவல் பண்ணிட்டோம். தமிழ்நாடுக்குள்ளேயே எல்லா பிளேசஸ்க்குமே வந்து ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கண்டிப்பா இருக்குன்னு தான் சொல்லுவேன்.
மக்களே நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து சக்சஸ்ஃபுல்லா கோத்தகிரி ரீச் ஆயாச்சுங்க. நம்ம வந்த டிஎன்எஸ்டிசி பஸ் நம்மளை விட்டுட்டு அடுத்த ட்ரிப்பு கிளம்பிருச்சுங்க. உடனே கோத்தகிரி பஸ் ஸ்டாண்ட் இது. ஸோ மக்களே நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து கோத்தகிரி வரைக்கும் வந்த இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நாம் இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from கோத்தகிரிங்க. See you.